So I'm introducing Dr. A.B. Farook Abdulla. He is Assistant Professor, Department of Pharmacology in Government Ramanathapuram Medical College. So he practices modern evidence-based medicine at Nalam Medical Center in Sivagangai. So நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. அதுவும் வந்து சிம்பிள் லாங்குவேஜ்ல தமிழ்ல வந்து பப்ளிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி எக்கச்சக்கமான புக்ஸ் எழுதியிருக்காரு. இந்த புக்ஸ் எல்லாமே விகடன் பப்ளிகேஷன்ஸ்ல இருக்கு, ஆன்லைனாவும் இருக்கு. நிறைய பேருக்கு வந்து அதை ஃப்ரீயாவே வந்து அதை வந்து பிடிஎஃப் காப்பீஸ் வந்து அனுப்பி கொடுத்திருக்காரு. என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னிலையுமே வந்து சாரோட புக்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. காம்ப்ளிகேட்டட் எல்லா டாபிக்ஸையும் சிம்பிளா அப்படியே அழகா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அண்ட் மோர் அபவுட் ஹிம், இஸ் அ வெரி பிக் சோஷியல் ஆக்டிவிஸ்ட். ரீசெண்டா இப்ப நடந்த அந்த ஃபிளட், சவுத் இந்தியால நடந்த தமிழ்நாட்டுல நடந்த ஃபிளட்லயும் அவர் பயங்கரமா வந்து ஹெல்ப் பண்ணார். மக்களுக்கு எல்லாமே போய் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அண்ட் ஹீஸ் ஒர்க்கிங் இன் அன் ஆம்பிஷியஸ் ப்ராஜெக்ட் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் மெடிக்கல் டெக்ஸ்ட் புக்ஸ். இஸ் த ஆத்தர் ஆஃப் டெக்ஸ்ட் புக் ஆன் டயபெட்டிஸ், which we can expect soon. And he is also the member in curriculum framing committee for the government school students and a proponent of low carb diet, and he helps in treating lifestyle diseases since 2016 lende he's been helping others. Over to you, sir. Yes. அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். Sir, am I audible, sir? You are, sir. You are, sir. Yeah, please, sir. Yeah. First of all, இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஆக்கப்பூர்வமான ஒரு முயற்சி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அண்ட் வெல்னஸ் கமிட்டி என்பது எந்த ஒரு நோயையும் வருவதற்கு முன்பாக அதை தவிர்த்து கொள்வது எப்படி அப்படிங்கிறத வந்து கான்சென்ட்ரேட் பண்ற ஒரு விஷயமா இருக்கிறதுனால இதுல வந்து ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணி அதுல அருண்குமார் சாரை வந்து சேர்மனா போட்டு அதுக்கு வந்து அந்த த்ரீ முக்கியமான 3 விஷயங்களான உணவு, உடல் உழைப்பு, உளநலம் ஆகிய 3வற்றையும் ஒன்றாக இணைத்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அதோடைய முதல் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. இந்த ஒரு முக்கியமான முதல் மீட்டிங்ல ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு வாய்ப்பளித்த இந்திய மருத்துவ சங்கம் மற்றும் இந்திய மருத்துவ சங்கத்தின் தலைவர் டாக்டர் அபுல் ஹசன் அவர்களுக்கும் மற்றும் இந்திய மருத்துவ சங்கத்தின் நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றிகளை உரித்தாக்கி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாருமே நம்ம பேசுறோம், நம்ம காலையில எழுந்ததிலிருந்து இரவு உறங்க செல்வதற்கு வரைக்கும் நம்ம வந்து எதெல்லாம் எல்லாருமே வேற வேற மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல வாழ்ந்துட்டு இருப்போம். ஆனா நம்ம எல்லாத்தையும் ஒன்றிணைப்பது எதுன்னு பாத்தீங்கன்னா கட்டாயம் உணவு தான் இருக்கும். காலையில எந்திரிச்சோன்னே என்ன குடிச்சேன் அப்படின்னு கேட்டா இந்த தமிழ்நாட்டுல எல்லாருமே டீ குடிச்சேன், காஃபி குடிச்சேன்னு தான் சொல்ல போறாங்க. அதுக்கப்புறம் என்ன மதிய காலை சாப்பாடு அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாரும் இட்லி, தோசை இப்படித்தான் சொல்லுவோம். ஸோ ஒற்றுமை நம்ம எல்லாத்தையுமே ஒன்றுபடுத்துறதுல உணவு வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. நம்ம எங்கெல்லாம் கூடுறோமோ, ஒரு கான்ஃபரன்ஸா இருக்கட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் கூடுற இடத்துல சாப்பாடு எப்படி இருக்கு, ஒரு கல்யாண வீடாவே இருந்தாலும் அதுல சாப்பாடு தான் ஹீரோவா இருக்கு. சாப்பாடு நல்லா இல்லை அப்படின்னு சொன்னா அந்த கல்யாண வீட்டுல சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்லிடுவோம். நம்மளுக்கு வயிறு நிறைய சாப்பாடு போட்டு அனுப்புறதுனாலதான் ஒரு திருப்தியோட கல்யாண வீட்டுல இருந்து கூட வெளியில வரோம். ஸோ உணவு தான் வந்து எல்லா இடத்துலயும் ஒரு எமோஷனல் ஃபேக்டராகவும் ஒரு உறவுகளை வந்து ஒன்றிணைக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கு. ஸோ ஃபுட் இஸ் த காஸ் அண்ட் ஃபுட் இஸ் த கியூர் ஆஃப் மோஸ்ட் டிசீஸ். அதே மாதிரி நோய்களுக்குமே வந்து உணவு முறை தான் முதற்கண் காரணமா இருக்கு. 2017 வெளிவந்த இந்த ஒரு முக்கியமான ஒரு ஆய்வு முடிவை வந்து வெளியிடுறேன். இதுல என்னன்னா லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்னால இறக்குற மக்கள் அதிகமா வாழ்ற மாநிலத்துல வந்து தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கு. இதற்கான முக்கிய காரணமாக நம்ம பார்க்கறது வந்து அதிக மாவுச்சத்து உணவு முறை, ஹை கார்ப் டயட். அதுக்கப்புறம் 2வதாக நம்மளுடைய உடல் உழைப்பற்ற வாழ்க்கை முறை. 3வதாக மருத்துவர்கள் அனைவரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா நம்மளுடைய தென்னிந்திய மக்களிடையே இருக்கும் இந்த மரபணு கூறுகள் வந்து மெட்டபாலிக் டிசீசஸ்க்கு ரொம்ப ஃபேவரபிளா இருக்கு. ஸோ இந்த 3 விஷயங்களும் ஒன்னா சேர்ந்துதான் நார்த் இந்தியால வந்து கம்மியான அளவு மாவுச்சத்து சாப்பிட்டாலும் இல்ல நார்த் ஈஸ்ட்ல வந்து ரொம்ப அதிகமான அளவு அரிசி சாப்பிட்டாலும் அவங்களுக்கு வராத டயபெட்டிஸை வந்து நமக்கு வர வைக்கிறதுக்கு காரணம் வந்து கடந்த 40-50 வருடங்களாக நாம் மிக அதிகமாக உட்கொண்டு வரும் மாவுச்சத்து, அதுக்கப்புறம் நம்மளோட உடல் உழைப்பற்ற வாழ்க்கை முறை, கூடவே நம்மளுடைய மரபணு காரணிகள், இதோட சேர்த்து இப்ப லேட்டஸ்டா சேர்ந்திருக்கிறது வந்து அதிக மன அழுத்தம். இந்த மன அழுத்தம் வந்து மிக அதிகமாக ஆனதுனாலும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. நம்முடைய அன்றாட ஒரு மீல்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா காலையில எழுந்த உடனே ஒரு டீ காஃபி, அதோடைய சுகர் ஆடட் டீ காஃபி குடிச்சிட்டு ஒரு பிஸ்கட் சாப்பிட்றோம். கூட வந்து பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு 4 இட்லி சட்னி. மத்தியானம் வந்து நல்ல ரைஸ், 3 வகையான பதார்த்தங்கள், அந்த சாம்பார், ரசம், அப்புறம் தயிர் இதெல்லாம் சேர்த்து மதிய உணவு.
ஈவினிங் திருப்பி ஒரு டீ காஃபி. இதுக்கு நடுவுலையுமே காலை உணவுக்கு மதிய உணவுக்கு நடுவுல போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றவங்க இருக்காங்க. இரவு உணவாக திருப்பியுமே அதே 4 இட்லிகள் அல்லது தோசை, சப்பாத்தி சாப்பிடுறோம். இது எல்லாத்தையுமே எவ்வளவு மாவுச்சத்து ஒரு நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லி கார்த்திக் சார் சொன்ன மாதிரி ஃபிட்னஸ் பால்ல போட்டு பார்த்தோம் அப்படின்னா, சராசரி தமிழர்கள் உண்ணும் மாவுச்சத்தின் அளவு வந்து ஒரு நாளைக்கு 300 முதல் 400 கிராம் மாவுச்சத்து ஒரு நாளைக்கு சாப்பிட்டுட்டு இருக்கோம். இவ்வளவு சாப்பிடுறோம், தெரிஞ்சு சாப்பிடுறோமா, தெரியாம சாப்பிடுறோமான்னு தெரியல. இதை வந்து நீங்க வெஸ்டர்ன் மெடிக்கல் லிட்டரேச்சர்ல இவ்வளவு அதிகமாக மாவுச்சத்து உண்பதை வெரி ஹை கார்ப் டயட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வெரி ஹை கார்ப் டயட் தான் வந்து நமக்கு ஏற்படுற மெட்டபாலிக் சிண்ட்ரோமுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இப்ப நம்மளுடைய பாஸ்டுலேட். நமக்கு வர்ற ஒபிசிட்டியா இருக்கட்டும், டயாபிட்டிஸா இருக்கட்டும், டயாபிட்டிஸ் வந்தவங்கள முக்காவாசி பேருக்கு ஒபிசிட்டி இருக்கு. ஸோ அதை டயாபிசிட்டி அப்படின்னு சொல்லி ஒரே டேர்மா நம்ம வந்து கலெக்டிவா பார்க்குறோம். கூட ஃபேட்டி லிவர், அதை வந்து இப்போ மெட்டபாலிக்லி அசோசியேட்டட் ஃபேட்டி லிவர்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். பிசிஓடி, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸோட பல்வேறு காரணிகள் எல்லாமே நம்மளுடைய அதிக மாவுச்சத்து உட்கொள்ளும் உணவு முறையினாலதான் மெயினா வருது அப்படிங்கிறது நம்ம அறியணும். நம்மளோட கன்வென்ஷனல் அப்ரோச், டாக்டர்ஸ் வந்து நம்ம எப்படி இதை வந்து அப்ரோச் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாவுச்சத்தை வந்து கண்டிப்பா குறைக்கிறது அப்படிங்கிறதுல நம்ம எல்லாருமே ஒன்றுபடும். மருத்துவர்கள் எல்லாருமே ஒன்றுபடுற விஷயம் என்னன்னா, நீங்க 4 இட்லி சாப்பிட்ற இடத்துல 2 இட்லி சாப்பிடுங்க. மத்தியானம் வந்து நீங்க ஒரு 3 போர்ஷன்ஸ் ஆஃப் ரைஸ் சாப்பிட்ற இடத்துல 1 போர்ஷன் ஆஃப் ரைஸ் அண்ட் அதிகமான மாவுச்சத்து குறைவான காய்கறிகள் சாப்பிடுங்க. இதை வந்து நீங்க 6 மீல்ஸா, ஒரு 3 தடவையா அதிகமான மீல்ஸா சாப்பிடாம ஒரு நேரம் இடைவெளியில ஒரு 6 மீல்ஸா சாப்பிடுங்க. அப்புறம் பிசிக்கல் ஆக்டிவிட்டியை ரொம்ப ஜாஸ்தி ஆக்குங்க அப்படின்னு சொல்றோம். ஆனால் புரதச்சத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து கட்டாயம் வந்து புரதச்சத்து மிக்க உணவு முறையை நீங்க வந்து சாப்பிட்டே ஆகணும். டெய்லியும் வந்து முட்டை சாப்பிடணும். வாரத்துக்கு ஒரு 2-3 தடவையாவது ஒரு மாமிசம் சாப்பிடணும், இல்ல மீன் சாப்பிடணும் அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ரெஸ் பண்றோமான்னு கேட்டா பெருசா பண்றது இல்ல. அடுத்து கடைசியாக பாத்தீங்கன்னா, இந்த கொழுப்பின் மேல நமக்கு ஏற்படுத்தப்பட்ட செயற்கையான பிம்பமான ஒரு பொய் அல்லது ஒரு மூட நம்பிக்கையின் காரணமாக கொழுப்பு சத்து மிகுந்த உணவு முறைகளை பற்றி நாம் பேசுவதே இல்லை. அவற்றை தவிர்க்க கூட சொல்கிறோம். ஒருத்தவருக்கு ஒரு நீரிழிவோ இல்ல ஒரு இரத்த கொதிப்போ ஏற்பட்டு விட்டது என்றால், நாம் வந்து அவரை முதல் விஷயமா அவரை நிப்பாட்ட சொல்றது வந்து டீ காஃபில இனிப்பு போடாதீங்கன்னு சொல்றதுக்கு முன்கூட்டியே நம்ம வந்து மட்டன் சாப்பிட்றதை நிறுத்திடுங்க அப்படின்னு தான் முதல்ல சொல்றோம். ஆனா இந்த மட்டன் சாப்பிட்றதை நிறுத்துறதுக்குங்கிறதுக்கு அறிவியல் பூர்வமான ஆய்வுகள், சமீபத்திய அப்டேட்டட் ஆய்வுகள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ இப்போ நம்ம சொன்ன உணவு முறையை வந்து நாமளே கடைபிடிச்சு பாக்குறோம். என்னன்னா, காலையில டீல வந்து சுகர் போட்டுக்கிறது இல்ல. இட்லியை வந்து 4 இட்லியில இருந்து 2 அல்லது 3 இட்லியா குறைக்கிறோம். அதுக்கப்புறம் சிறுதானிய தோசைகள் சாப்பிட்டு பாக்குறோம். மத்தியானம் போர்ஷன் ஆஃப் கம்போசிஷன் ஆஃப் ரைஸை குறைக்கிறோம். முட்டையை சாப்பிட்டா கூட வந்து அதுல மஞ்சக்கருவை வந்து தூக்கி போட்டுட்டு வெள்ளைக்கருவை மட்டும் சாப்பிடுறோம். மாலை நேரத்துல ஒரு டீ, ஈவினிங் வந்து ஒரு 2 தோசை சப்பாத்தி, நடுவுல வந்து ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரவுட்ஸ், கடலை வகைகள், வெஜ் சூப் இதெல்லாம் குடிக்கிறோம். இப்ப நம்ம கார்போஹைட்ரேட்டை 400 கிராமிலிருந்து 200 கிராம் ஒரு நாளைக்குன்னு குறைச்சிடறோம். வெற்றிகரமாக நம்ம அதை குறைச்சிடறோம். இதுக்கு பாத்தீங்கன்னா கலோரியும் குறையும். ஸோ இது ஒரு கலோரி ரெஸ்ட்ரிக்டிவ் டயட் ஆஸ் வெல் அஸ் லோ கார்ப் டயட். இப்ப என்ன நடக்குது, ஒரு கண்ட்ரோல் ஆஃப் ஃபுட் இன்டேக் நம்ம வந்து இதோட மெக்கானிசத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு டயட் மாடல் வந்து நான் சஸ்டைனபிளா இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். நம்ம வயிற்று பகுதியில கிரலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் சுரக்குது. கணையம் வந்து இன்சுலினை சுரக்குது. கொழுப்பு செல்கள் வந்து லெப்டின் அப்படின்னு சொல்லி ஒரு ஹார்மோனை சுரக்குது. இந்த 3 ஹார்மோன்கள் தான் நம்மளுடைய எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது நம்ம எவ்வளவு எனர்ஜியை வந்து எரிக்கிறோம், எவ்வளவு எனர்ஜியை உட்கொள்றோம், இதுக்கு நடுவுல எனர்ஜி ஹோமியோஸ்டாசிஸை மெயின்டைன் பண்றதுக்கு இந்த 3 ஹார்மோன்கள் ரொம்ப முக்கியமானவையாக இருக்குது. இதுல கிரலின்ங்கிறது பசி உணர்வை தூண்டுகிறது, லெப்டின்ங்கிறது வந்து பசி உணர்வை மட்டுப்படுத்துகிறது அல்லது திருப்தி உணர்வை தருது. பசி வந்து நம்ம அடங்கிருச்சு அப்படிங்கிறது திருப்தி உணர்வை தருது. இது ரெண்டுக்கும் நடுவுல நம்ம கூட விளையாட போறது இந்த இன்சுலின்ங்கிற ஹார்மோன்கிறத நம்ம மைண்ட்ல நல்லபடியா வச்சுக்கணும். ஸோ எப்பெல்லாம் வந்து கிரலின் அதிகமாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவர் பசியை வந்து அதிகமாக உணரும் போது கிரலின் ஹார்மோன் அதிகமாகும். ஸோ இது வந்து சாப்பிடுவதற்கு முன்பு கிரலின் அதிகமாகவும் லெப்டின் குறைவாகவும் இருக்கும். சாப்பிட்ட பிறகு லெப்டின் அதிகமாகவும் கிரலின் குறைவாகவும் இருக்கும். இந்த லெப்டின் தர்ற இந்த சிக்னலை மூளை உணர்ந்து கொண்டு இவர் சாப்பிட்றதை நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லி நிறுத்திடும். ஆனால் இதுக்கு முன்பு நீங்க இன்சுலினை வந்து புரிந்து கொள்ள வேண்டும். இன்சுலின் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம வந்து கணையத்தின் பீட்டா செல்கள் சுரக்கிற ஒரு ஹார்மோன் அப்படிங்கிறது தெரியும். இந்த இன்சுலின் செய்யற முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, ஒவ்வொரு குளுக்கோஸை நம்ம வந்து சாப்பிட்ற கார்போஹைட்ரேட்டை உடைத்து குளுக்கோஸ் ஆகுது. அந்த குளுக்கோஸை ஒவ்வொரு செல்லுக்குமே கொண்டு போய் உள்ள செலுத்தி
அதுக்கு எரிபொருளாகவும் மாத்துது, ஃபியூச்சருக்கு கிளைகோஜனா ஸ்டோர் பண்ணுது. இந்த வேலையை செய்வது இன்சுலின். இப்ப இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னா என்னன்னா, அளவுக்கு அதிகமான குளுக்கோஸை ஒருத்தவங்க சாப்பிட்டுட்டே இருக்கும்போது, இப்ப அளவுக்கு அதிகமான குளுக்கோஸ் நான் சொல்லும் போது அது அளவுக்கு அதிகமான மாவுச்சத்திலிருந்து கிடைத்ததுன்னு நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கணும். ஸோ எக்ஸஸ் கார்போஹைட்ரேட் லீட்ஸ் டு எக்ஸஸ் குளுக்கோஸ். இப்படி எக்ஸஸ் குளுக்கோஸ் நம்ம பிளட்ல கலந்துகிட்டே இருக்கும்போது அவர் மசில்ஸ் வில் பிகம் இன்சுலின் ரெசிஸ்டன்ட். அப்படின்னா என்னன்னா, மசில்ஸ் வில் ஃபெயில் டு யூஸ் குளுக்கோஸ் அஸ் எ மெயின் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. அதனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த எக்ஸஸ் குளுக்கோஸ் எல்லாமே ஃபேட்டா கன்வெர்ட் ஆகி இட் வில் கெட் இன் டு அடிப்போஸ் டிஷ்யூ ஸ்டோர் ஆயிடும். அடிப்போஸ் டிஷ்யூவா ஸ்டோர் ஆயிடும். இந்த சிச்சுவேஷன் இன்னும் அதிகமா வர்சனாக மசில்ஸ் அண்ட் அடிப்போஸ் டிஷ்யூ போத் வில் பிகம் இன்சுலின் ரெசிஸ்டன்ட். அண்ட் அந்த எக்ஸஸ் ஃபேட் வந்து வில் கெட் ஸ்டோர்ட் இன் அவர் லிவர் அண்ட் பேன்கிரியஸ். அதான் ஃபேட்டி லிவர் ஃபேட்டி பேன்கிரியஸ் ஆகுறது. அந்த பேன்கிரியஸ் வந்து ஆட்டோஇம்யூன் டிசீஸ்னால ப்ராப்ளம் ஆகி டயபெட்டிஸ் வர்றது. லிவர் வந்து ஃபேட்டி லிவர், ஹோப் யூ ஆல் நோ, ஃபேட்டி லிவர் கிரேட் வந்து 1, 2, 3 போயிட்டே இருக்கும்போது சிரோசிஸ் வர்றது. அட் பிரசன்ட் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர்னால சிரோசிஸ் வர்ற கேஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. யாரு 100 பேருக்கு நீங்க வந்து நம்ம ஸ்கேன் எடுத்தோம் அப்படின்னா மோர் தென் 90% வந்து கிரேட் 1 ஃபேட்டி லிவர் கட்டாயமா வருது. இது ஏன் இப்படி வந்து இன்சுலின் எக்ஸஸ் ஸ்டேட்ல வாட் எவர் யூ ஈட், நீங்க கலோரி கம்மியான உணவுகள் எடுத்தாலும் சரி, இது ரிச் இன் கார்போஹைட்ரேட் உணவுகளை நீங்க எடுக்க போறீங்க அப்படின்னா உடனடியாக இட் வில் இன்டியூஸ் இன்சுலின். பீட்டா செல்ஸ்ல இருந்து இன்சுலின் வரும். இந்த இன்சுலின் வந்து என்ன செய்யும் அப்படின்னா, போய் செல்ஸ் வந்து அதனால உட்கொள்ள முடியாது பிகாஸ் ஆஃப் இன்சுலின் ரெசிஸ்டன்ட் ஸ்டேட். இந்த அதனால என்ன ஆகும், செல்ஸ் வந்து பட்டினி கிடந்துகிட்டே இருக்கும். அதனால தொடர்ச்சியா பசியை உணர்ந்துகிட்டே இருப்பாரு. இன்சுலின் ரெசிஸ்டன்ட்ல இருக்கிறவரை நீங்க ஒரு கலோரி ரெஸ்ட்ரிக்டிவ் டயட்லயோ அல்லது வெறுமனே லோ கார்ப் டயட்லயோ போட்டீங்க அப்படின்னா ஹி கான் சஸ்டைன். அதனால என்னன்னா கிரேவிங் ஆகிட்டே இருப்பாரு. தொடர்ச்சியா எதையாவது சாப்பிட்டாதான் அவருக்கு ரிலீஃபா உணர்வாரு. அதனால என்ன ஆகும், காலையில சாப்பிடுவாரு, 2 இட்லி சாப்பிட்டுட்டு வேலைக்கு போவாரு. கரெக்டா 11 மணிக்கு மூளை மணி அடிக்க ஆரம்பிச்சிடும். மணி அடிச்ச உடனே போய் ஒரு வடையை சாப்பிடுவாரு. வடையும் ஒரு டீ ஹாஃப் சுகரோட குடிச்சிட்டு வந்து கில்ட்டியோட உட்காந்துருப்பாரு. ஐயோ இந்த மாதிரி டயபெட்டிஸ் இருக்கு, நம்ம இந்த மாதிரி சாப்பிட்டோமே அப்படின்னு உட்காருவாரு. கரெக்டா 1 மணிக்கு திருப்பி பசி எடுக்கும், சாப்பிடுவாரு. அந்த சாப்பிட்டதுக்குரிய பசி அடங்குமான்னு பார்த்தா ஒரு 3, 3:30க்கெல்லாம் பசி எடுக்கும். திருப்பி போவாரு. அவர் சாப்பிட வேண்டான்னு நினைச்சா கூட அங்க போய் ஒரு சமோசாவையோ ஒரு இனிப்புள்ள டீயவோ சாப்பிடுறாங்க. இதுதான் வந்து இன்சுலின் எக்ஸஸ் ஸ்டேட்ல நடக்கிற கார்ப் அடிக்ஷன் சைக்கிள். ஏன் வந்து வெறும் லோ கார்ப்னால சஸ்டெயின் ஆக முடியல அப்படின்னா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ங்கிற அந்த பேசிக் பிரச்சனையை வந்து சரி பண்றது இல்லை இந்த டயட். நம்ம வந்து வெறும் லோ கலோரியா டீல் பண்றோம், கார்பை மட்டும் குறைக்கிறோம். அந்த கார்பை மட்டும் குறைக்கிறதுனாலயோ அல்லது கலோரி கம்மியா சாப்பிட்றதுனாலயோ ஒரு குறிப்பிட்ட சில காலங்களுக்கு யூ கேன் ரெக்ரூட் தட் பெனிஃபிட், பட் யூ கான்ட் சஸ்டெயின் வித் இட். அதான் இதுல ஒரு பிரச்சனை. ஸோ கிரேவிங் நடந்துகிட்டே இருக்கும். நான் அடியரன்ஸ் ஆஃப் டயட் தொடர்ந்து இருக்கும். HbA1c முதல் 3 மாசம் நல்லா குறைச்சிட்டு வருவாங்க. ஆனா அதே மெடிசின்ஸுக்கு பாத்தீங்கன்னா அடுத்த 3 மாசம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். கேட்டா கல்யாண மாசம் அப்படிம்பாங்க. கல்யாண மாசம் இருந்தா உங்களுக்கு என்ன, நீங்க டயட்டை ஃபாலோ பண்ண வேண்டியதுன்னா, நான் கல்யாண வீட்டுக்கு போனேன், எனக்கு பாயாசம் வச்சாங்க, குடிக்கணும் போல இருந்துச்சு, குடிச்சிட்டேன். அதே மாதிரி காலையில எனக்கு வந்து லோ சுகர் வந்து நீங்க காலை சாப்பாடு சாப்பிட்டோம்னா 11 மணிக்கு லோ சுகர் வருது, உடனே நான் ஒரு இனிப்புள்ள டீ குடிச்சாதான் எனக்கு சரியாகுதும்பாங்க. இந்த சைக்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்களுக்கு அடுத்த 3 மாசம் சுகர் கண்ட்ரோல் ஆகாது. உடனே நம்ம மருந்து மாத்திரையை இன்னும் அதிகப்படுத்துவோம். இப்படியே அதிகப்படுத்தி ஒரு நாள் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு இன்சுலின் போட்டாதான் அவருக்கு சுகர் கண்ட்ரோல் ஆகிற ஸ்டேஜ் வரும். அது மாதிரி தான் இந்த சைக்கிள் போயிட்டே இருக்கும். ஸோ ஹைப்பர் இன்சுலினிமிக் ஸ்டேட், ஈவன் தோ இட்ஸ் அ லோ கலோரி டயட், நீங்க வந்து ஒரு ஹார்மோனல் தியரி ஆஃப் ஒபிசிட்டியை பார்த்தீங்க அப்படின்னா, இன்சுலின் ஹைப்பர் ஸ்டேட், இன்சுலின் பிளட்ல அதிகமா இருக்கும்போது நீங்க ஹெவி பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணா கூட அதுல எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியா தான் இருக்கும். ஸோ லெஸ் எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் தான் இருக்கும். பாடி வில் பி இன் அன் எனர்ஜி சேவிங் மோட். அதனால தான் என்னன்னா, நீங்க வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ட் ஸ்டேஜ்ல 1 மணி நேரம் வாக்கிங் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் வாக்கிங் போனா கூட பெருசா பலனளிக்காததுக்கு இதுதான் காரணம். தென் கம்ஸ் அவர் சட்டைட்டி பொட்டன்ஷியல். என்ன டயட் நீங்க நம்ம கொடுத்தாலும், நமக்கே டயட் எழுதி கொடுத்துக்கிட்டாலும், அந்த டயட்னால எனக்கு பசி உணர்வு மட்டுப்பட்டால் மட்டும்தான் அந்த டயட்டை என்னால தொடர்ச்சியா சஸ்டெயின் பண்ண முடியும். அப்படி எனக்கு திருப்தியோ பசி உணர்வை வந்து மட்டுப்படுத்தாத டயட்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னா, எனக்கு பசி உணர்வு அடிக்கடி வர வர ஆட்டோமேட்டிக்கா நான் சாப்பிட தான் செய்வேன். இப்போ இந்த சட்டைட்டி பொட்டன்ஷியல் ஆஃப் ஃபுட் எப்படி டிசைட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகமாக சட்டைட்டி பொட்டன்ஷியல் will be very low. And also when you consume more processed food, glycemic index will be very high, satiety potential will be very low. So to attain satiety, what you should do is
டு சூஸ் அ கிளைசிமிக் இண்டெக்ஸ், லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃபுட் இருக்கணும். 1, ப்ராசஸ்ட் பண்ணிருக்க கூடாது. 2, நல்ல திருப்தி தரணும். உங்களுக்கு பசி சாப்பிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஒரு 4 மணி நேரத்துக்காவது அந்த சாப்பாட்டை பத்தி நினைக்காத ஒரு உணவு முறையா உங்களுக்கு இருந்தா மட்டும்தான் தொடர்ச்சியா உங்களால அந்த டயட்டை வந்து விருப்பமோட ஃபாலோ பண்ண முடியும். ஸோ கலோரி இன் கலோரி அவுட் மாடல் வந்து நம்ம ஒபிசிட்டியில சொல்றாங்க. கலோரி இன்னா வந்து நீங்க ஒரு 1400 கலோரிஸ் உள்ள எடுத்துட்டு ஒரு 400-500 கலோரியை வந்து நீங்க டெய்லியும் பிசிக்கல் ஆக்டிவிட்டியில எரிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வெயிட் லாஸ் ஆயிடும் அப்படிங்கிறது. திஸ் கலோரி இன் கலோரி அவுட் மாடல் வில் ஒர்க் அவுட். பட் என்னன்னா டியூ டு இல் சஸ்டைனபிலிட்டி, தொடர்ச்சியா உங்களால சஸ்டெயின் பண்ண முடியாத காரணத்தினால பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் தொடர்ந்து சஸ்டெயின் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் எதை உள்ள சாப்பிடுறீங்க அப்படின்னா லோ கேலோரி லோ கார்பு அப்படியே தொடர்ச்சியா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மோர் தென் அ மந்த் ஆர் மோர் தென் 2 months யூ கான்ட் சஸ்டெயின் இன் சச் அ டயட். டியூ டு நான் சொன்ன அதே ரீசன் தான், சட்டைட்டி இருக்காது, அதனால வந்து கிரேவிங் அதிகமாகும், அதனால அடிக்கடி வேற சீட்டிங் நடந்துட்டு இருக்கும். சீட்டிங் கில்ட், திருப்பி சீட்டிங் கில்ட், இந்த சைக்கிள் போயிட்டே இருக்கு. ஸோ we have to accept that there is a hormonal model for obesity. In this hormonal model, insulin plays a vital role. இந்த இன்சுலின் வந்து பிளட்ல இருக்கும்போது your body will go into fat storage mode. When body is lack of insulin அல்லது very low amount of basal insulin இருக்கும்போது body will get into fat burning mode. இந்த ஒரு பாயிண்ட புடிச்சுக்கிட்டா போதும். அதாவது கலோரி இன் கலோரி அவுட் நீங்க பேசினாலும் குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இன்சுலின்ல இந்த ஹார்மோன் வந்து இட்ஸ் பிளேஸ் அ வைட்டல் ரோல் in our disease treating in metabolic syndrome. ஸோ நீங்க கலோரி இன் கலோரி அவுட், லெப்டின், கிரலின் எல்லாம் பேசுறோம், எனர்ஜி ஹோமியோஸ்டாசிஸ் பேசுறோம். பட் வித்தவுட் திஸ் ஸ்மால் ஆங்கர், அந்த இன்சுலின்ங்கிற அந்த ஆங்கர் இல்லாம நீங்க எதை பேசினாலும் வேஸ்ட் தான். இன்சுலினை அதிகமா செக்ரேட் பண்ற எந்த ஒரு உணவு முறையை தொடர்ச்சியாக நீங்கள் கடைபிடித்துக் கொண்டிருந்தாலும் நீங்கள் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை முழுமையாக வெல்ல முடியாது அப்படிங்கிறது தான் இங்க பாயிண்ட். நெக்ஸ்ட் கம்ஸ் அவர் ஒபிசிட்டி இன்சுலின் மாடல். whenever you are going to promote insulin secretion, you are promoting lipogenesis. அப்படின்னா fat வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். whenever you give insulin as a therapy, you promote weight gain. Okay, weight gain is weight gain என்ன insulin resistance ப்ரோமோட் பண்றோம். you all know fasting insulin வந்து வெரி ஹையா இருக்கிறது வந்து இட்ஸ் a good predictor for insulin resistance and weight gain. அது அந்த ஸோ இன்சுலின் வந்து அதிகமா ஒருத்தவரோட ரத்தத்துல இருக்கிறதுங்கிறது இட் இஸ் பேட் ஃபார் ஹிஸ் ஹெல்த் அண்ட் மெட்டபாலிக் சிண்ட்ரோம். ஃபார்மசூட்டிக்கலாவே பாத்தீங்கன்னா இன்சுலின் லெவல்ஸ் லோ பண்ற ட்ரக் தான் ஒபிசிட்டியை குறைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் SGLT2 இன்ஹிபிட்டர்ஸ் இன் டயபெட்டிஸ், when you give this glyphosins, பிளட்ல வந்து நீங்க என்ன பண்றீங்க, குளுக்கோஸை வந்து குளுக்கோசூரியாவா கிட்னி வழியா வெளியேற்றுறீங்க. பை தட் மீன்ஸ் யூ ஆர் லோயரிங் த ரெக்யர்மெண்ட் ஆஃப் இன்சுலின். அதனால வெயிட் லாஸ் ஆகுது. genetic lowering of insulin levels inhibits and reverses obesity. How can you genetically lower insulin levels? By following a proper diet regimen for long period of time. அண்ட் ஆல்சோ இப்போ நீங்க நல்லா அந்த டயட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ உங்க குழந்தைங்களுக்கு அதே டயட்டை ஃபாலோ பண்ண கொடுக்குறீங்க, கொடுத்துட்டு அவங்களுக்கு எப்பயுமே இன்சுலினோட தேவையை கம்மியாவே வச்சிருந்தீங்க அப்படின்னா தேர் ப்ரோஜனிஸ், அந்த ப்ரோஜனிஸ்க்கு இருக்கிற அந்த டிஎன்ஏ வந்து ரீரைட் ஆகும் அப்படிங்கிறது வெல் ப்ரூவ்டு ஃபேக்ட். தென் கம்ஸ் அவர் கார்போஹைட்ரேட் இன்சுலின் மாடல். இதுல என்னன்னா நீங்க கலோரின்னு சொல்லிட்டா என்ன வேணா திங்கலாம். 400 கலோரி கொண்ட கேக்கு, 400 கலோரி கொண்ட எக்கு, இது ரெண்டும் சமமா அப்படின்னு கேட்டா கலோரி இன் கலோரி அவுட் மாடல் படி இது ரெண்டும் சமமே. ஆனால் கார்போஹைட்ரேட் இன்சுலின் மாடல் படி கேக் இஸ் நாட் ஈக்குவல் டு எக். ஏன்னா நீங்க ஒரு கேக்கை உள்ள சாப்பிடும் போது யூ ஆர் ப்ரோவோக்கிங் ஹை இன்சுலின் செக்ரேஷன், thereby your body will get into fat storage mode. But while you are taking 5 eggs as a meal, எக் வந்து ஜீரோ கார்ப் டயட், அந்த எக்கை வந்து நீங்க அவிச்ச முட்டையை சாப்பிடுறீங்க அப்படின்னா வெரி பேசல் இன்சுலின் தான் இருக்கும், உங்க பிளட்ல வந்து இன்சுலின் செக்ரேஷனே வராது. அப்படி வராத போது உங்க பாடி வந்து ஃபேட் பர்னிங் மோடுக்கு போகும். இதுதான் உண்மை. அதுக்கப்புறம் நம்மளுடைய ட்ரெடிஷனல் அந்த 6 மீல்ஸா பிரிச்சு சாப்பிட்ற டயட்ல ஒவ்வொரு தடவையும் நீங்க அந்த ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலும் சரி, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாலும் சரி, யூ ஆர் ப்ரோவோக்கிங் அன் இன்சுலின் செக்ரேஷன். whenever you provoke an insulin secretion, you are making a way for insulin resistance to grow. அதனால இந்த 6 மீல்ஸ் a day தியரி வந்து லோ கார்ப்ல ஒத்து வராது. லோ கார்பை பொறுத்த வரைக்கும் 1 meal or 2 meal a day with intermittent fasting, அது டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஈட்டிங், அதுதான் வந்து லோ கார்ப்ல ஒரு பெஸ்ட் ஃபீச்சர். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனி போஸ்ட்பிராண்டியலா நீங்க பாத்தீங்கன்னா குளுக்கோஸ் அதிகப்படுத்துறீங்க பிளட்ல, அதனால இன்சுலின் அதிகமாகுது. அகைன் நம்ம மசில்ஸ் எல்லா இடத்துலயுமே ஃபேட் பர்னிங் குறையுது, அதனால வந்து ஸ்டோரேஜ் ஃபேட் ஸ்டோரேஜ் அதிகமாகுது, கன்வர்ஷன் இன்டு ஃபேட் ஸ்டோரேஜ் அதிகமாகுது.
ஸோ அவர் ரேஷனல் அப்ரோச் எப்படி இருக்கு அப்படின்னா, எல்லாத்துக்கும் கார்போஹைட்ரேட்டை ரெடியூஸ் பண்ணிடுறோம் டு ரெடியூஸ் த நீட் ஆஃப் இன்சுலின், டு ரெடியூஸ் த சர்க்குலேட்டிங் இன்சுலின் இன் த பிளட். இதைத்தான் நம்ம வந்து ஒரு ரேஷனல் அப்ரோச்சா வச்சிருக்கோம். இப்போ இதை நான் சொன்ன வரைக்கும் எல்லா டாக்டர்ஸுமே, இப்போ நீங்க 357 மெம்பர்ஸ் ஆர் அட்டெண்டிங் திஸ் மீட், இந்த 357 பேருமே கார்போஹைட்ரேட்ஸை கண்டிப்பா குறைச்சே ஆகணும் அப்படிங்கிறதுல என்னுடன் உடன்படுவீர்கள் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா இதுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் எடுக்கிறேன். இதுல எத்தனை பேர் என்னுடைய ஒற்றுமையா ஒன்றுபடுறீங்கன்னு பாக்குறேன். ஸோ இப்போ ஒரு ஃபுட் கோர்ட் இருக்கு. ஃபுட் கோர்ட்ல 3 வகையான ஒரு கடைகள் இருக்கு. இந்த 3 கடையில வந்து ஒரு கடையில கார்போஹைட்ரேட் விற்கிறாங்க, ஒரு கடையில ஃபேட்ஸ் விற்கிறாங்க, ஒரு கடையில புரோட்டீன்ஸ் விற்கிறாங்க. இந்த ஃபுட் கோர்ட்டுக்கு வர்ற மக்கள் எல்லாருமே கடுமையான பசியில இருக்காங்க. இதுல நான் வந்து என்ன செய்யறேன் அப்படின்னா, கார்போஹைட்ரேட்டை குறைக்க சொல்லிடுறேன். குறைக்க சொன்னதும் இல்லாம ஃபேட்ஸையும் புரோட்டீன்ஸையும் திங்கக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். ஏன்னா இட்ஸ் பேட் ஃபார் ஹெல்த். ஃபேட்ஸ் வந்து இட்ஸ் பேட் ஃபார் அவர் ஹெல்த். புரோட்டீன்ஸ் வந்து புரோட்டீனை சாப்பிட்டாலே கிட்னி பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறோம் அப்படின்னா, இந்த கார்போஹைட்ரேட்டை கம்மியா கொடுமையான பசியில வர்றவங்க கார்போஹைட்ரேட்டை கம்மியா சாப்பிடுவாங்களா, இல்ல நம்ம சொன்ன இந்த ரூல்ஸை சீட் பண்ணிட்டு கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமா சாப்பிடுவாங்களா? பிகாஸ் தே ஆர் இன்ஹெரண்ட்லி என்ன சொல்றது, பேனிக்கி அபவுட் ஃபேட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ். ஏன்னா நம்ம அந்த மாதிரி ஒரு தியரியை வந்து அவங்க மனசுல வச்சிருக்கிறோம். அதனால அவங்க கார்போஹைட்ரேட்ஸ் தான் ஆப்வியஸா அதிகமாக்கி வைப்பாங்க. அப்போ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, when you are going to reduce the calorie from carbohydrates, kindly increase the calorie taken through fats, healthy fats and proteins. இதுதான் வந்து இந்த ஒரு படம் சொல்ற ஒரு கதை. ஸோ அவர் அப்ரோச் எப்படி இருக்கணும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னா, நாட் ஓன்லி ரெடியூஸ் கார்போஹைட்ரேட்ஸ் பட் ஆல்சோ இன்க்ரீஸ் புரோட்டீன் அண்ட் ஹெல்தி ஃபேட்ஸ். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பிகாஸ் சட்டைட்டி கோஷன்ட்ல புரோட்டீன்ஸ் ஆர் நம்பர் 1. ஏன்னா நம்பர் 1 ஷார்ட் டைம் எஃபெக்ட்லயும் சரி, நீங்க சாப்பிட்ட சில நேரங்கள்ல உடனடியா எஃபெக்ட் கொடுக்கறதுலயும் சரி, ஆஃப்டர் 4 hours 3 hours ஒரு லாங் டேர்ம் சட்டைட்டி கொடுக்கறதுலயும் சரி, புரோட்டீன்ஸ் ஆர் த பெஸ்ட். நெக்ஸ்ட் கம்ஸ் ஃபைபர். ஷார்ட் டைம் எஃபெக்ட்ல சூப்பரா இருக்கும், ஆனா லாங் டைம் எஃபெக்ட் இருக்காது. அதனால நீங்க ஃபைபரை நல்லா சாப்பிட்டா ஒரு 2 hours கழிச்சு பசி எடுக்கும். ஃபேட் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் டைம் எஃபெக்ட்ல குறைவா இருந்தாலும் லாங் டைம் எஃபெக்ட் சூப்பரா இருக்கு. பட் கார்பு பாருங்க, ஷார்ட் டேர்மும் கம்மி தான், லாங் டேர்மும் கம்மி தான். அதனால நீங்க லோ கார்பு சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா சாட்டியேஷன் இருக்காது. தென் ஃபேட்டை பத்தி நம்ம தொடர்ச்சியா பயந்துகிட்டே இருக்கோம். ஃபேட்டை பத்தி இருக்கிற பயங்கள் எல்லாமே 60 வருடங்களுக்கு முன்னாடி செய்யப்பட்ட ஆய்வுகள் வந்து எல்லாமே ஒருதலை பட்சமான ஆய்வுகள். அந்த ஆய்வு முடிவுகள்னால வந்த விளைவுகள், அதுக்கப்புறம் வந்து பயஸ்டு அப்ரோச் இன் நியூட்ரிஷன் கைடன்ஸ் இன் யூஎஸ்ஏ, பர்டிகுலர்லி யூஎஸ்ஏ, அதனால ஏற்படுத்தப்பட்ட பொய் பிம்பங்கள் தான். லேட்டஸ்டா 2000ஸ்க்கு அப்புறம் வர்ற ஆய்வுகள், மெட்டா அனாலிசிஸ் சொல்ற விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ், நான் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் சொல்றோம். சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அதிகமா எடுத்தாலும் சரி, கம்மியா எடுத்தாலும் சரி, அதனால நீங்க வந்து இதய நோயினால ஏற்படுற மரணங்களையோ அது காப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி எல்டிஎல் வந்து ரொம்ப அதிகமான ஒரே ஒரு பயம் வருது. பட் எல்டிஎல்ல வந்து சைஸ் அண்ட் பார்ட்டிகிள் மேட்டர் இஸ் மோர் மேட்டர் தென் நம்பர் ஆஃப் எல்டிஎல் பார்ட்டிகிள்ஸ் அப்படிங்கிறது அடுத்த மேட்டர். கார்டியோ மெட்டபாலிக் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ல வந்து நீங்க லிபிட் ப்ரொஃபைல்ல முக்கியமா பார்க்க வேண்டியது ட்ரைகிளிசரைட்ஸ் அண்ட் ஹெச்டிஎல் தான். இந்த ரேஷியோ தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சயின்ஸ் வந்து அதை நோக்கி போயிட்டு இருக்கு. எவிடென்ட்லி காக்ரைன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க சேச்சுரேட்டட் ஃபேட்டை கம்மி பண்ணாலும் சரி, கம்மி பண்ணாட்டியும் சரி, அதிகமா சாப்பிட்டாலும் சரி, அதனால உங்களுக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையோ அல்லது பிரச்சனை இல்லாமையோ போறதில்லை, எந்த டிஃபரன்ஸும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நீங்க வந்து மட்டன் சாப்பிட்றது, பீஃப் சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்கள்ல அதீத பயம் வந்து தேவையற்றது. 2017 பியூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆய்வு, 18 நாடுகள்ல ஒரு ப்ராஸ்பெக்டிவ் கோஹார்ட் ஸ்டடி, இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டடி வந்து உணவை வைத்து செய்ததில்லை. அப்படிப்பட்ட ஸ்டடியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, டோட்டல் ஃபேட், இண்டிவிஜுவல் டைப்ஸ் ஆஃப் ஃபேட் ரிலேட்டட் டு லோயர் டோட்டல் மார்டாலிட்டி. நீங்க வந்து ஃபேட் அதிகமா சாப்பிட்டு கார்போஹைட்ரேட்டை கம்மியா சாப்பிட்டா குறைவான அளவு மக்கள் தான் மரணம் அடைந்திருக்கிறார்கள். அது மாதிரி ஃபேட் அதிகமா சாப்பிடும் போது அதனால இதய நோயோ அல்லது மாரடைப்போ இதெல்லாம் வர்றதில்லை. ஃபேட் அதிகமா சாப்பிடுற மக்களுக்கு ஸ்ட்ரோக் கம்மியா வருது. இப்படியான பல விஷயங்களை பார்க்க முடிகிறது. இதுக்கு பிறகு வந்ததுதான் வந்து லோ கார்போஹைட்ரேட் டயட், வெரி லோ கார்போஹைட்ரேட் டயட். நீங்க வந்து மேற்கத்திய ஆய்வுகள்ல பாத்தீங்கன்னா இந்த 2 வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்க. லோ கார்போஹைட்ரேட் டயட் என்பது 130 கிராம் அளவுக்கு ஒரு நாணய கார்போஹைட்ரேட்டை குறைப்பது. வெரி லோ கார்போஹைட்ரேட் டயட் அதுதான் வந்து நம்மளுடைய கன்வென்ஷனல் இப்ப நம்ம பேசுற லோ கார்பு. இட்ஸ் ஃபியூவர் தென் 50 கிராம்ஸ் பெர் டே.
ஸோ பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா மெனி ஸ்டடிஸ் ஹவ் ரொம்ப சூப்பரா வந்து இதோடைய பெனிஃபிட்ஸை வந்து பேசுது. நிறைய விஷயங்கள் நம்ம நேரடியாவே பார்க்குறோம். இது வரைக்கும் 2016 இருந்து லோ கார்போஹைட்ரேட் டயட் வந்து மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். மோர் தென் ஒரு 15,000 பேஷண்ட்ஸ் வந்து பார்த்ததுல எல்லாருக்குமே சுகர் குறையுது, வெயிட் குறையுது, ஃபேட்டி லிவர் கிரேடு வந்து குறையுது, கிரேட் 3 கிரேட் 2 ஆகுது, கிரேட் 2 கிரேட் 1 ஆகுது, பிபி குறையுது, ஒபிசிட்டி குறையிறதுனால இந்த மாதிரி நிறைய நல்ல விளைவுகளை தான் நம்ம வந்து பேலியோல பார்த்துட்டு இருக்கோம். So reduced carbohydrate intake as well as increased protein and fat intakeனால reduced liver fat ஆகுது, weight குறையுது, pancreasோட fat குறையுது. இதனால டைப் 2 டயபெட்டிஸ் ரிவர்ஸ் ஆகுது. நீங்க வந்து கார்போஹைட்ரேட்டை குறைச்சிட்டு ஃபேட் அண்ட் புரோட்டீனை இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் மூவ் டுவர்ட்ஸ் ரிவர்சிங் யுவர் டைப் 2 டயபெட்டிஸ். ஸோ எஃபெக்ட் ஆஃப் லோ ஃபேட் லோ கார்ப் டயட்டை வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் ரிவ்யூ மெட்டா அனாலிசிஸ்ல ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணதுல 6 to 12 monthsல வெயிட் லாஸுக்கு low carb diet is more better than low fat diet அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகுது. தென் லோ கார்போஹைட்ரேட் டயட் அப்ரோச்சஸ் ஃபார் டைப் 2 டயபெட்டிஸ் அதோடைய நெரேட்டிவ் ரிவ்யூல பல மெட்டா அனாலிசிஸை வந்து ஒன்னா சேர்ந்து வியூ பண்ணியிருக்காங்க. அதுல எல்சிடிஸ் லோ கார்போஹைட்ரேட் டயட்ஸ் ஆர் அப்பியர் டு பி சுப்பீரியர் டு அதர் டயட்ரி அப்ரோச் ஃபார் ரெடியூசிங் த ரெக்யர்மெண்ட் ஃபார் டயபெட்டிக் மெடிகேஷன்ஸ். நீங்க எவ்வளவு மருந்து வந்து டயபெட்டிக் மெடிகேஷன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அதோடைய அளவுகளை குறைப்பதில் இந்த குறைமாவு உணவு முறைகள் வந்து ஏனைய உணவு முறைகளை விட மிக சிறப்பாக செயல்படுது. அதே மாதிரி இந்த டைப் 2 டயபெட்டிஸ்ல இருந்து நோயற்ற தன்மையை வழங்குகிறது அப்படிங்கிறது திண்ணமாக வெளிப்படுகிறது. ஸோ பேலன்ஸ் டயட்ல நம்ம கார்த்திக் சார் சொன்ன மாதிரி நீங்க கார்போஹைட்ரேட்டை 50% 60%, ஃபேட் வந்து 30%, புரோட்டீன் வந்து 20% நம்ம வைக்கிறோம். ஆனா லோ கார்ப் டயட்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா கார்ப்ஸை பொறுத்த வரைக்கும் செட் யுவர் லிமிட் என்ன அப்படின்னா செட் யுவர் லிமிட் as 40 to 50 grams. ஒரு நாளைக்கு 50 கிராம் அளவு கார்ப் வச்சுக்கோங்க. புரோட்டீனை பொறுத்த வரைக்கும் செட் யுவர் டார்கெட். ஹோப் யூ ஆல் நோ WHO வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு புரோட்டீன் டார்கெட் சொல்லியிருக்காங்க. நீங்க செடென்டரி லைஃப் ஸ்டைல ஃபாலோ பண்ற அடல்ட்டா இருந்தா 0.8 கிராம்ல இருந்து நல்ல வெயிட் டெய்லி போடுறீங்க, வெயிட் ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸ் செய்றீங்கன்னா 2 கிராம் வரைக்கும் யூ கேன் கன்சியூம் புரோட்டீன். யூ கேன் இல்ல யூ மஸ்ட் கன்சியூம் புரோட்டீன். ஏன்னா இது ஒரு டார்கெட். ஸோ அதை வந்து நம்ம அச்சீவ் புரோட்டீன் டார்கெட். தென் ரிமைனிங் கலோரிஸ் ஃப்ரம் ஹெல்த்தி ஃபேட் நம்ம வந்து ரிமைனிங் கலோரிஸை எடுக்கிறோம். எடுத்துட்டு இந்த டயட்ல சஸ்டைனபிலிட்டி பாத்தீங்க அப்படின்னா இட் கிவ்ஸ் மச் சட்டைட்டி பிகாஸ் புரோட்டீன் அண்ட் ஃபேட் கிவ்ஸ் மச் சட்டைட்டி. அதனால பேஷண்ட் வந்து அல்லது நம்மளே பேஷண்ட்னு வச்சுக்கலாம், நம்ம வந்து அதிகமா சீட்டிங் பண்ண மாட்டோம், கிரேவிங் இருக்காது, ஒரு சஸ்டைனபிலிட்டி இருக்கும், டயட் வந்து சிம்பிளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம். உங்களுக்கு ஒண்ணு புரியணும், 1500 1600 கலோரி வந்து நீங்க பேலன்ஸ்டு டயட்ல சாப்பிட்டு வராத சட்டைட்டி இதுல வந்து 1200 கிலோ கேலரிஸ் எடுத்தாலே வரும். அதனால லோ கார்ப் டயட்டை வந்து நீங்க லோ கேலரி டயட்னு கூட சொல்லலாம். இது லோ கேலரி மட்டுமே அதோடைய ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் இல்ல. லோ கார்ப் இஸ் ஆல்சோ ஏ கீட்டோஜெனிக் டயட். கீட்டோன்களை பாடியில உற்பத்தி செய்யற ஒரு டயட்டா இருக்குது. அந்த கீட்டோன்ஸ் எப்படி வருதுன்னா அடிப்போஸ் டிஷ்யூ உருகுறதுனாலையும் டயட்ரி ஃபேட்ல இருந்தும் கிடைக்குது. அது லிவர்ல போய் கீட்டோன்ஸா மாறி கீட்டோன்ஸ் வருது. இப்ப நான் கீட்டோன்ஸ் சொன்ன உடனேயே நிறைய பேருக்கு பயம் வந்திருக்கும். பிகாஸ் இட்ஸ் டியூ டு an anchoring bias that we deal ketones as bad thing. ஏன்னா வந்து டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ்ல கீட்டோன்ஸ் வந்து யூரின் ஸ்ட்ரிப்ல பார்த்து பழகிருப்போம். ஒரு பிரெக்னன்ட் லேடியில கீட்டோனை பார்த்தாலே பயந்துருவோம். ஸோ கீட்டோன்ஸ்லாம் கெட்டது அப்படிங்கிறத நம்மளுடைய மைண்ட்ல ஆல்ரெடி ப்ரீஃபிக்ஸ்டு ஆங்கரிங் பயாஸ். பட் அதை விட்டு நம்ம வெளியில வரணும். கீட்டோன்ஸ் ஆர் ஆல்டர்னேட் சோர்ஸ் ஆஃப் ஃபியூயல். எப்படி ஒரு நம்மளுடைய கார் வந்து பெட்ரோல்லையும் சிஎன்ஜிலையும் எலக்ட்ரிக் வெஹிக்கிளாவும் இயங்குதோ அதே மாதிரி அவர் பாடி வில் ஃபங்க்ஷன் மோர் எஃபிஷியன்ட்லி when ketones are its fuels. ஸோ கீட்டோன்ஸை வந்து தண்ணியா நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நியூட்ரிஷனல் கீட்டோசிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம உணவுனால ஒரு கீட்டோசிஸ் எழுதுறோம் இல்லையா, அது வந்து குற்றாலத்துல போய் ஒரு ஜம்முன்னு ஒரு குளியலை போடுற மாதிரி. இதே டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ்ங்கிறது சுனாமி மாதிரி. நீங்க ஸ்டார்வேஷன் இதுக்கப்புறம் சார் சிவகுமார் சார் பேச போறாங்க இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்ல, அது மூலயமா ஒரு கீட்டோசிஸ் அனுபவிக்கிறது பாலைவனத்துக்கு நடுவுல கிடைக்கிற ஒயாசிஸ் மாதிரி. இது எல்லாத்துலயுமே இருக்கிறது தண்ணி தான். ஆனா நீங்க தண்ணி கெடுதின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா எல்லாமே கெடுதி தான். இப்போ நீங்க கீட்டோன்ஸ் கெடுதி அப்படின்னு சொல்லிட்டோம்னா நியூட்ரிஷனல் கீட்டோசிஸும் கெடுதி தான், ஸ்டார்வேஷன் கீட்டோசிஸ் கெடுதி தான். ஸோ குவான்டிட்டி டிஃபர்ஸ் இன் ஈச் சிச்சுவேஷன். ஸோ டோன்ட் கால் கீட்டோசிஸ் ஆஸ் கீட்டோ அசிடோசிஸ். ஸோ கீட்டோசிஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு கீட்டோ அசிடோசிஸ். நியூட்ரிஷனல் கீட்டோ அசிடோசிஸை யூ கேன் இன்டியூஸ் இன் 3 different ways. அதுல முக்கியமான முதல் வே வந்து கார்ப் ரெஸ்ட்ரிக்டட் கீட்டோசிஸ். ரெண்டாவது வே சப்ளிமெண்ட்ஸ் மூலமா யூ கேன் இன்டியூஸ் கீட்டோசிஸ். தேர்ட் இஸ் ஆல்கஹாலிக் கீட்டோசிஸ். இது இல்லாம ஸ்டார்வேஷன் கீட்டோசிஸை வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் மூலமா யூ கேன் இன்டியூஸ். ஸோ கீட்டோசிஸோடைய
ஆப்டிமம் ரேஞ்ச் எங்க வருது அப்படின்னா 0.5 to 1 அப்படிங்கிற அளவுல கீட்டோன்ஸ் இருக்கும். நம்ம 1 to 2.5ல அழகா மெயின்டைன் பண்ணலாம். எக்ஸசைஸ் பண்ணீங்க அப்படின்னா 2.5 to 3 மெயின்டைன் ஆகும். ஸ்டார்வேஷன் ஒரு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் போறீங்கன்னா 3 to 8 இது எல்லாமே பாத்தீங்கன்னா சேஃப் ஜோன் ஆஃப் கீட்டோன். இந்த ஜோன்ல வந்து நம்ம பாடி ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கும்போது சேஃப். இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ்ல 20 30ன்னு போகும். அதுவும் இதுவும் ஒன்றல்ல. ரைட். ஸோ இந்த என்னன்னா கீட்டோ அடாப்டேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபேஸ் இருக்கு. இட் டேக்ஸ் அபவுட் ஃபியூ வீக்ஸ். ஏன்னா ஒருத்தவர் வந்து லோ கார்புக்கு மாறுறாரு, லோ கார்ப் ஹை ஃபேட் டயட் எடுத்து மாறுறாரு அப்படின்னா இமிடியேட்டா இன்னைக்கு எடுத்த உடனே நாளைக்கு மாறிட மாட்டாரு. இட் வில் டேக் ஒரு 1 வீக்ல இருந்து ஒரு 4 வீக்ஸ் வரைக்கும் இட் வில் டேக் ஃபார் கீட்டோ அடாப்டேஷன். ஸோ கீட்டோஜெனிக் டயட் இதை பத்தி என்னென்னலாம் நம்மளுடைய மெட்டா அனாலிசிஸ் சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெயிட் லாஸ்ல கீட்டோ டயட் வந்து ரொம்ப சிறப்பா செயல்படுது. கீட்டோ டயட் வந்து டயபெட்டிக் ப்ரொஃபைல வந்து சிறப்பா குறைக்குது, ஹெச்டிஎல் இம்ப்ரூவ் பண்ணுது, ட்ரைகிளிசரைட்ஸை குறைக்குது, வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸை குறைக்குது. இது எல்லாமே சொல்றாங்க. ஹெச்டிஎல் இம்ப்ரூவ் பண்ணுது, ட்ரைகிளிசரைட்ஸை குறைக்கிறது மூலமா கார்டியோ மெட்டபாலிக் ஃபேக்டர்ஸை வந்து நல்லாவே ரிஸ்க் ஃபேக்டர்ஸை குறைக்குது. ஸோ இந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி we have to take a complete profile of blood test because நீங்க வந்து நாமளே முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து நம்ம அர்னால்டு மாதிரி நினைக்கிறோம். பட் பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுக்கும் போது ஒரு அல்ட்ராசவுண்ட்ஸ் எடுக்கும் போது தான் நம்மளுடைய உண்மையான விஷயங்கள்லாம் நமக்கு தெரிய வரும். ஸோ மாடல் டயட் சார்ட், நான்வெஜ் டயட் சார்ட் இப்படி தான் இருக்கும். காலையில வந்து எய்தர் ஆல்மண்ட்ஸ் ஆர் கிரவுண்ட் நட் எடுக்க வேண்டியிருக்கும். மத்தியானம் வந்து கொஞ்சம் லோ கார்ப் வெஜிடபிள்ஸ் வித் எக்ஸ்னா நம்ம ஹோல் எக்ஸ் எடுக்கலாம் பேலியோல. டின்னர் வந்து ஒரு 250 கிராம்ஸ் ஆஃப் மீட், சிக்கன், மட்டன், ஃபிஷ் இந்த மாதிரி இருக்கும். எகிட்டேரியன் டயட்ல இன்ஸ்டெட் ஆஃப் அந்த நம்ம வந்து மத்தியானம் காய்கறிகள் எடுக்கிறதுக்கு பதிலாக அதை சூப்பா காலையில எடுத்துட்டு மத்தியானம் வந்து எக்ஸ் எடுப்போம். இரவு வந்து நம்ம நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, அதனால அவங்க பன்னீர், மஷ்ரூம், காலிஃபிளவர் சாப்பிடுவாங்க. வெஜிடேரியன் டயட்ல வந்து 100 கிராம்ஸ் கிரவுண்ட் நட், ஆல்மண்ட்ஸ், மத்தியானம் வந்து காய்கறிகள் கூட வந்து ஒரு 30 கிராம்ஸ் பட்டர், ஒரு ஃபேட் கண்டென்ட் அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக அதை நம்ம சேர்ப்போம். இரவு வந்து பன்னீர், மஷ்ரூம், காலிஃபிளவர். ஸோ பியூர் வெஜிடேரியன்ஸ் கேன் ஆல்சோ be in low carb diet and sustained diet to achieve the good benefits. So tips for getting through the first week of carb withdrawal. ஏன்னா எந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம ரொம்ப அடிக்ட் ஆயிருந்தாலும், இப்போ ஒரு காஃபியே இருக்கு, நம்ம இமீடியட்டா ஸ்டாப் பண்றோம்னா ஹெட்டேக் வரும். அது மாதிரி நம்ம ஹை கார்ப் டயட்ல இருந்து திடீர்னு லோ கார்ப் டயட் போகும்போது பாடி வந்து அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்கும். ஸோ ஈட் லாட் ஆஃப் ஃபேட் உள்ள விஷயங்களா சாப்பிடணும். கோகனட் மஞ்ச் பண்ணலாம். சால்ட் அண்ட் வாட்டர் இன்டேக் பார்த்துக்கணும். ஏன்னா இது எடுக்கும் போது முதல்ல கொஞ்சம் வாட்டர் லாஸ் இருக்கும், எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் இருக்கலாம். ஸோ இன்க்ரீஸ் சால்ட் அண்ட் வாட்டர் இன்டேக். எடுத்த உடனே ஹெவியா பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணாம மாடரேட்டா பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணிக்கிட்டு அப்புறம் கீட்டோ அடாப்ட் ஆனதுக்கு அப்புறம் we can do heavy physical activity. ஸோ சயின்ஸ் ஆஃப் சக்சஸ்ஃபுல் கீட்டோ அடாப்டேஷன் வந்து என்னன்னா, நீங்க குளுக்கோஸை நம்பி இருக்கும் போது ஒரு ஃபிளக்சுவேஷன் இருந்துகிட்டே இருக்கும், எப்பயுமே ஒரு கிரேவிங் இருக்கும். இந்த கீட்டோசிஸ்க்கு போனதுக்கு அப்புறம் ஸ்டேபிள் எனர்ஜி இருக்கும், ஒரு பசிங்கிறது பெருசா வராது, கிரேவிங்ஸ் கம்மியா இருக்கும், பெட்டர் எண்டூரன்ஸ் இருக்கும், வெயிட் லாஸ் ஆகும், பாடி ஃபேட் குறையும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க முடியும். கீட்டோ வந்து ஒரு மேரேஜ் மாதிரி. ஸோ டோன்ட் சீட், இட் ஜஸ்ட் டசன்ட் ஒர்க் அவுட் இஃப் யூ சீட். அதனால சீட் பண்ணாம முதல்ல ஒரு 100 டேஸ் சொல்லுவோம், ரொம்ப ரொம்ப தீவிரமா டயட்ல இருக்கணும். அப்பதான் கீட்டோ அடாப்டேஷன் வந்து ரொம்ப சிறப்பா நடக்கும். ஸோ இது ஒரு ஷார்ட் டேர்ம் டயட்டா இதை அப்ரோச் பண்ணாம கைண்ட்லி அப்ரோச் இட் அஸ் அ லாங் டேர்ம் லைஃப் ஸ்டைல். ஸோ அகெயின் நான் திருப்பி ஃபர்ஸ்ட் இருந்து அதுக்கு வரேன். 2017 வந்த போட்டோ அது. 2017லயே நம்ம நம்பர் 1 லீடிங் ஸ்டேட் லைஃப் ஸ்டைல் டிசீஸ் டெத்ல. அப்பயே ஹை கார்ப் டயட் வந்து முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். ஆனாலும் அதற்குரிய விஷயங்களை நம்ம கடைபிடிச்சோமா அப்படின்னு கேட்டா இந்த கடந்த 7 வருடங்கள்ல அதுக்கான எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் நம்ம பண்ணல. இப்போ இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் இதை ஒரு சிறப்பான விஷயமா கையில் எடுத்து இதை லோ கார்போஹைட்ரேட் டயட்டை ஃபாலோ பண்ணணும், டாக்டர்ஸ் முதல்ல ஃபாலோ பண்ணி அவங்க ஹெல்த்தை வந்து அச்சீவ் பண்ணணுங்கிறதுக்காக இதை கையில் எடுத்திருக்காங்க. இது ஒரு சிறப்பான விஷயம். ஸோ கைண்ட்லி ரெடியூஸ் கார்போஹைட்ரேட், டார்கெட் யுவர் புரோட்டீன், eat on healthy fats, be on nutritional ketosis and sustain. ஏன்னா இது lifelong lifestyle, so you have to sustain. So 3 months from now you will thank yourself. Kindly start keto diet. If you have any doubts, you can ask your doubts in WhatsApp group. Individualized diet வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். அதை நீங்க சிறப்பா கடைபிடிச்சு சிறப்பான மாற்றத்தை வந்து உங்க வாழ்க்கையிலையும் உங்களை நம்பி இருக்கிற குடும்பத்தினரோட வாழ்க்கையிலையும் அதுக்கப்புறம் உங்களோட நோயர்களோட வாழ்க்கையிலையும் நீங்க உருவாக்கணும் அப்படின்னு கேட்டு இந்த பொன்னான வாய்ப்பை அளித்த இந்திய மருத்துவ சங்கத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ரொம்ப அருமை சார். இவ்வளவு இன்ஸ்பைரிங்கான ஒரு டாபிக், இவ்வளவு அழகான தமிழ்ல வந்து யாருமே கேட்டிருக்க முடியாது. எப்படி கார்போஹைட்ரேட்ஸை வந்து தள்ளி வச்சுட்டு கொழுப்பை வந்து கிட்ட வச்சுக்க சொல்றீங்க, அதே மாதிரி சட்டைட்டிக்காக வந்து பசி அடங்கணும் அப்படின்னாலும் எப்படி கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு அழகா சொல்லியிருக்கீங்க சார்.
ஒரே ஒரு டவுட் கேட்டிருக்காங்க சார் ஜாவித் சார். அவர் சொல்லுங்க. எல்சிஹெச்எஃப் டயட் 7 years ஃபாலோ பண்ணி he has lost 50 kg and currently on OMAD for 3 years. So he's asking for tips to overcome sugar cravings, sir. சுகர் கிரேவிங்ஸ் வந்து ஆர் மெயின்லி டியூ டு நாட் லுக்கிங் இன் டு மேக்ரோ சார். கரெக்டாக ஃபேட்டோட அளவையும் கரெக்டாக வந்து நம்ம ப்ரோட்டீனோட அளவையும் கரெக்டாக சாப்பிட்டோம் அப்படின்னா நீங்கள் இந்த சாட்டிட்டியை வந்து கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். அந்த மேக்ரோஸில் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டை குறைச்சிருப்பாங்க, பட் தேவையான அளவு ப்ரோட்டீனோ ஃபேட்டோ எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ், அதில் முக்கியமாக மெக்னீஷியம், பொட்டாசியம் இது மாதிரி டெஃபிஷியன்சி இருக்கும். அதை கொஞ்சம் வந்து சப்ளிமெண்ட்ஸ் மூலமா அல்லது மெக்னீஷியம் ரிச் ஃபுட் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா வந்து சுகர் கிரேவிங்ஸ் கேன் பி கண்ட்ரோல். Dr. Sudha is asking, is there any overload to kidneys by taking protein-rich diet? அந்த என்னென்ன பிரச்சனைனா நம்ம வந்து we are 80% of Indians are consuming a protein deficient diet. நம்ம இந்தியாலேயே வந்து ரொம்ப பெரிய பெரிய லெவல்ல வந்து புரோட்டீனை ஒழுங்கா சாப்பிடணும் அப்படின்னு சொல்ற ஒரு மூவ்மெண்ட் வந்து நம்ம கண்டிப்பா IMSRலையும் கொண்டு போகணும். என்னன்னா புரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டா கிட்னி பிரச்சனை, ஃபேட்னு சொல்றாலே ஹார்ட் பிரச்சனை. யாருக்கு வந்து நீங்க வந்து செகண்டரி கேர் டெர்ஷரி கேர்ல பண்ண வேண்டியதை பிரைமரி கேர்ல செய்ய முடியாது. நீங்க பிரைமரி கேருங்கிறது ப்ரிவென்ஷன் ஆஃப் டிசீஸ். நீங்க வந்து ஃபேட்டையும் புரோட்டீனையும் நல்லா எடுத்தாலே இந்த பிரச்சனை வராதுங்கிறத இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப கிட்னி பேஷண்ட்டுக்கு புரோட்டீனை குறைக்கணுமான்னு கேட்டா சந்தேகமே இல்லை. அது வந்து நெஃப்ராலஜிஸ்டோட ஒப்பீனியன். அவங்க என்ன புரோட்டீனை சொல்றாங்களோ அதை குறைச்சுதான் ஆகணும். ஏன்னா கிட்னி வந்து டேமேஜ்டு கிட்னி. ஃபார் அ பர்சன் வித் ஹெல்த்தி கிட்னி எதுக்கு புரோட்டீனை குறைக்கணும்? தேவையான அளவு புரோட்டீனை சாப்பிட்டு தானே ஆகணும். ஒரு நாளைக்கு நீங்க 80 கிராம்ஸ் புரோட்டீனை எடுக்கிறீங்களா, இல்ல ஒரு நல்ல வெயிட் லிஃப்டிங் பண்றீங்க, நீங்க ஒரு நாளைக்கு வந்து உங்க வெயிட்டுக்கு 2 கிராம் புரோட்டீனை கரெக்டா எடுக்கிறோமா, தேவையான அளவு ஃபேட் எடுக்கிறோமா, இது எல்லாத்தையும் நம்ம வந்து பாக்குறோமான்னு கேட்டா இல்ல. சோ நம்ம எடுத்தோடனே வந்து ஃபேட்னா ஹார்ட், புரோட்டீன்னா கிட்னி அப்படிங்கிற அந்த நோஷன்ல இருந்து வெளியே வரணும். வாட்ஸ்அப் குரூப்ல இந்த மித் பஸ்டர்ஸ் தொடர்ந்து இடம்பெறும். அதை வந்து பயனாளர்கள் பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும்.